ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செம்மையான ஹெல்த்தியான டிஷ் ஒன்று பார்க்கலாம். செம்மாவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காய தொக்கு. இதுக்கு தேவையான 1/2 kg சின்ன வெங்காயம் எடுத்து நான் தோல் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இதுக்கு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பவுடர். இந்த பவுடர் ரெடி பண்ணி நம்ம அது கூடவே சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க. அதுக்கு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா, கொத்தமல்லி. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே கருகு விட்டுறக்கூடாது, டேஸ்ட்டு போயிடும். எடுத்து வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம உரித்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தை நம்ம மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூனுக்கு மேலேயும் ஊற்றிக்கலாம். விட்டுட்டு அது கூடவே கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு நம்ம பொரிய வைக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம். நல்ல ஒரு டிஷ். நாங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய டிஷ் தான் இது. சின்ன வெங்காயம் ரேட் கம்மியாகிடுச்சுன்னா நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நிறையவே வாங்கி வச்சு அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அது எப்படியும் ஒரு 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வச்சு பாக்ஸில் வச்சு நம்ம உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக கெட்டு கூட போகாது. எண்ணெய் நல்லாவே சூடாகிட்டு இந்த டைமில் நம்ம கடுகு உளுத்தப்பருப்பு 2 போட்டுக்கலாம். உளுந்தப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுட்டேன். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட சொல்ல, அந்த டேஸ்ட்டாக கடித்து சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதையும் நம்ம போட்டுக்கலாம். கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கல, சாஃப்டாகவும் அரைக்கல. அரைச்சி நல்லாவே பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது கூடவே இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம். நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே வதக்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் பச்சை வாசனையும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நம்ம இதை எண்ணெயிலே நல்லாவே வதக்கும்போது டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக வருங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பும் போட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம மஞ்சள் போட போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்தாச்சு. அது கூடவே தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்க்கணும். உங்கள் காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோத்துக்கு இலக்கமாக போட்டுக்கோங்க. காரமும் புளியும் கொஞ்சம் நல்லாவே இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டும் போகாது சீக்கிரமாக. காரம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டேங்க நான். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு இந்த புளி ஊற வச்ச புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம இது கூட பச்சை வாசனை போனோடனே இதை சேர்த்துறணும். இது கூட சேர்த்துட்டு நல்லாவே கிண்டிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொடி இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக போட்டெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுட்டு ஃபுல்லாக வச்சுட்டேன். அதை அடுத்த டைம் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்போ கடைசியாக நம்ம இது கூட நாட்டு சக்கரை போட போகிறோம். 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போடும்போது எல்லாமே நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கும். காரம் புளி லைட்டாக ஸ்வீட்னஸ் இது இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தோடு பிசைஞ்சு கொடுத்தாங்கன்னா. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.